இங்க ஒரு குட்டி பொண்ணு ரொம்ப பசியா இருக்கா. ரோட் சைடுல இருக்கிற ஒரு கடையில ஒரு அம்மா சமைச்சிட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்கா. ஆனா இவ கிட்ட பணம் இல்லாதனால இவ அங்க இருந்து கிளம்பிடுறா. இதெல்லாம் பாக்குற அந்த அம்மா அந்த பொண்ணு இங்க வர சொல்றாங்க. உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமான்னு கேக்குறாங்க. ஆனா அவ என்கிட்ட காசு எதுவும் இல்லன்னு சொல்றா. பரவாயில்ல, அங்க போய் உட்காரு, நான் உனக்கு ஏதாவது செஞ்சு தரேன்னு சொல்றாங்க. நீங்க ஏன் இவ்ளோ அன்பானவங்களா இருக்கீங்கன்னு கேக்குறா. நான் உண்மையிலேயே அப்படி கிடையாது. ஒரு பிளேட் சாப்பாடு தர போறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்றாங்க. நான் உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன விட அன்பான இதயம் கொண்டவங்க ஒருத்தர் இருக்காங்க. ஆனா அவங்க பொண்ணு மதியம் வரைக்கும் தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்க போய் டைம் ஆச்சுன்னு எழுப்புனா கூட அவ எந்திரிக்க மாட்டா. ஒரு சிங்கிள் பேரண்டா இவங்க அந்த பொண்ணை ரொம்ப பாசமா பாத்துப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டு இருந்தா கூட அந்த பொண்ணு அவங்கள கண்டுக்கவே மாட்டா. ஒரு நாள் அவங்க அம்மா அந்த பொண்ணை கூட்டிட்டு காய்கறி வாங்குறதுக்காக வெளியில போறாங்க. அப்ப அவ அவங்க அம்மா கிட்ட வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்கம்மா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இவ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுலாம் அவங்க அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்ல. நைட்டும் வீட்டுக்கு லேட்டா தான் வரா. போன் பண்ணும்போது உன் போன் ஏன் சுவிச் ஆஃப்ல இருந்துச்சுன்னு இவங்க கேக்குறாங்க. அவ அதுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன்ல, வராமையா இருந்தேன்னு திமிரா பதில் பேசுறா. இவங்க அம்மா அதுக்குன்னு இவ்வளவு லேட்டாவா வீட்டுக்கு வருவாங்க, நான் உன்னை நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட என்ன கொஞ்சம் தனியா விடுங்கம்மா, நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேக்குறா. அவங்க அம்மா சமைச்சு வச்ச சாப்பாட கூட சாப்பிடாம அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக்ல போட்டு அந்த லேட் நைட்ல வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டான்னு சொல்றாங்க. இன்னும் உனக்கு பிடிச்ச ஃப்ரைட் ரைஸும் ஆம்லெட்டும் ஆனியன் இல்லாமன்னு சொல்லி கொடுக்குறாங்க அவகிட்ட சாப்பிடறதுக்காக. அப்ப அந்த குட்டி பொண்ணு எனக்கு பிடிச்சது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறா. அதுக்கு அவங்க இங்க ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க எல்லா இடத்துலயும் அவங்களோட பொண்ணை தேடிட்டு இருந்ததா சொன்னாங்க. இங்க இந்த பொண்ணு பாத்தீங்களான்னு போட்டோ காட்டி கேட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை பார்த்ததே இல்லைன்னு சொன்னேன். சப்போஸ் நீங்க இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அவகிட்ட பணம் கூட இல்ல, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா, இந்த பணத்தை வச்சுக்கோங்க, அவளுக்கு பிடிச்ச உணவை சமைச்சு கொடுத்துருங்க, அவ ரொம்ப பசியா இருப்பா அப்படின்னு சொன்னாங்க. உங்க அம்மா தான் இங்க வந்தாங்கன்னு சொல்றாங்க. அவ கண் கலங்கிட்டே அவங்க அம்மாவை நினைச்சு பாத்துட்டு இருக்கா. நம்மளோட எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் அவங்க ஹெல்த்தியா சமைச்சு கொடுக்கணும் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்கன்னு. நேரமா இருந்துட்டு எப்பயுமே சிரிச்ச முகத்தோட நமக்கு சாப்பாடு செஞ்சு தருவாங்க. ஆனா நம்ம ஒரு நாள் கூட அவங்கள மதிக்கலையே, நீ அழுந்துகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப அவங்க உங்க அம்மாக்கு ஃபர்ஸ்ட் போன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இவளும் கால் பண்றா. எப்பவுமே ஒருத்தர் இருக்கும் போது அவங்க அருமை தெரியாது, இல்லாத போது மட்டும்தான் அவங்களோட கஷ்டம் நமக்கு தெரியும். நம்ம இருக்கும் போதே நல்லா பாத்துக்கிட்டா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம்.